காலையில சமைக்கிறதே ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. அட ஆமாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என் பொண்ணுக்கு மட்டும்தான் லஞ்ச் கட்டணும். அவ வெரைட்டி ரைஸ் சாப்பிட மாட்டா. அதனாலேயே டெய்லி என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சு யோசிச்சு மண்டையெல்லாம் குறையுது. முருங்காய் உருளைக்கிழங்கு தான் இருந்தது, போட்டு காரக்குழம்பு வச்சுட்டேன். காலையில நேரத்துல வெங்காயம் தக்காளி வதக்கி செய்யறதுக்கு டைம் இல்ல, அதனால அரைச்சே செஞ்சுட்டேன். லஞ்சும் பேக் பண்ணி போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். காரக்குழம்புக்கு சிக்கன் 65 செய்யலாம்னு ஆஸ் யூஷுவலான மசாலாஸ் தான். இஞ்சி பூண்டு, உப்பு, மிளகாய் தூள், சிக்கன் மசாலா. இந்த சிக்கன் மசாலா எல்லா கடைகளிலும் இருக்கு. இந்த மசாலா மட்டும் போட்டா போதும், டேஸ்ட் சூப்பரா இருக்கும். தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா கஸ்தூரி மேத்தியை கிரஷ் பண்ணி போட்டிருக்கேன். வாசனை சூப்பரா இருக்கும், டேஸ்டும் சூப்பரா இருக்கும். எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மேரினேட் ஆகிறதுக்கு ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டேன். சண்டேன்னு ஒரு விஷயம் வீட்ல யார் கூட அதிகமா வரும்னு பாத்தீங்கன்னா அது நம்ம அம்மா கூட தான். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம அம்மா கிட்ட அப்படிதான் பேசியிருப்போம், சண்டை போட்டிருப்போம், கலாய்ச்சிருப்போம். அப்பெல்லாம் அவங்களுக்கு பெருசா தெரியல. கல்யாணத்துக்கு அப்புறம் சின்னதா ஒரு விஷயத்த சொல்லி கலாய்ச்சா கூட அவங்களுக்கு எங்கிருந்து தான் அவ்வளவு கோவம் வருதுன்னு தெரியல. மத்தவங்க கூட சண்டை போடுறதை விட அம்மா கூட சண்டை போட்டா சீக்கிரமா காம்ப்ரமைஸ் ஆயிடுவோம். அது வேற விஷயம். இது மாதிரி நீங்க யார் கூட அதிகமா சண்டை போட்டிருப்பீங்க, அம்மா கூடயா இல்ல மாமியார் கூடயான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஈவினிங் பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்ததுமே டாமினோஸ் பீஸால இருந்து கேப்சிகம் பெப்ரிகா, கார்லிக் பிரெட், மக்கானி பெப்பரானி பீஸா, சிக்கன் பீஸா இது எல்லாமே ஆர்டர் பண்ணிருந்தேன். இதுல ஹைலைட்டே கார்லிக் பிரெட் தான். டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருந்தது. இது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டு ஸ்ட்ராங்கா டீ போட்டு குடிச்சிட்டேன். அடுத்த மினி விலாக்ல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.